ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் வடகறி. சென்னையில் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் எந்த ஒரு அக்கேஷன்னாலும் வடகறி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன ரெசிபி ஃபாலோ பண்ணுவோமோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துப்போம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் தாராளமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் விருப்பப்பட்டிங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஆழாக்கில் 3/4 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் இப்போ அளவு சொல்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பே லீஃபு, பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சம் கேஷ்யூஸ், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். நம்ம போட்ட ஹோல் கரம் மசாலா எல்லாமே ரோஸ்ட் ஆகிட்டு கேஷ்யூஸும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபைனாக வேண்டாம், இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இது டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு நான் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ப்ளெயின் சில்லி பவுடர் நல்லா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதையும் சேர்த்து ஃப்ளேமை லோவாக வச்சு லேசாக வதக்கிக்கோங்க. மசாலா கருகக்கூடாது. இதில் நல்லா ஒரு 150 ml வாட்டர், 150லேருந்து 200 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இதை அப்படியே கொதிக்க விட்டாலும் ஃபைன், இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இல்லையா ஒரு 2 விசில் விட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குயிக்காக செய்யணும் அப்படின்றவங்க விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 விசில் வரட்டும். கடலைப்பருப்பை நான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா கட் ஆகுது. 1.5 ஹவர் போதும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பக்கோடா வந்து உங்களுக்கு நல்லா வரும். தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பல்லு பூண்டு அண்ட் இந்த பக்கோடாவுக்கு ஒரு 1/2 உப்பு மட்டும் சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறோம். ரீசன் என்னன்றது நான் சொல்கிறேன். கூடவே 2லேருந்து 3 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதோட டெக்ஸ்டர் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானது இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். பக்கோடா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கும்போதே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து நமக்கு வடகரியோட கலர் வந்து நல்லா கிடைக்கும்.
இதே மாதிரி மீதி மாவையும் பக்கோடா போட்டுடுங்க. பக்கோடாவை இந்த மாதிரி லேசாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்ட்லேயே நல்லா சூப்பராக தெரியுது. இதை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இது நல்லா கொதி வரட்டும். இதில் உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருக்குது. பக்கோடாவில் நம்ம ஃபுல் உப்பு போட்டு பொரிக்கும் போது இன்கேஸ் கரெக்டாகவோ இல்லை ஒரு பிஞ்சு ஜாஸ்தியாக போட்டால் கூட கிரேவி ஓவராலாக பார்த்திங்கன்னா சால்ட்டி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே பக்கோடாவில் ஹாஃப் உப்பு போடுவேன். ஸோ ஒருவேளை கிரேவியில் கொஞ்சம் கூட இருந்தால் கூட அது பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்பயுமே பக்கோடாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு பொரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேவியில் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த பக்கோடா இந்த கிரேவி எல்லாமே வந்து நல்லா அந்த வாட்டரை இழுத்து நல்லா சாஃப்டாகி வரும். ஸோ அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். இன்னும் குயிக்காக குக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஓப்பனாகவே வச்சு குக் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் மெத்தட், பக்கோடாவை பொரிக்காமல் நம்ம ஸ்டீம் குக் பண்ணியும் செய்யலாம். அந்த மெத்தட் வந்து ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து குக் பண்ணியிருக்க வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பக்கோடாலாம் நல்லா சாஃப்டாகி உடஞ்சி நல்லா இந்த மசாலாலாம் குக் ஆகி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. வடைகறி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வடைகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இடியாப்பம், ஆப்பம், செட் தோசை, பூரி எல்லாத்துக்குமே வெரி குட் காம்பினேஷன். ஸோ டூ ட்ரை திஸ் ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.